ஜனநாயகத்துடைய பெரிய பலமே எதிர்க்கட்சிகள் தான் என்று நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் கூறியிருந்தார். இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கு பதிலளிக்கிறோம் என்ற பெயரில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறிய சில கருத்துகள் ஏற்புடையதா என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கூறிய பல்வேறு விஷயங்களுக்கு அவர் நேரடியாக பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைய தினம் அவருடைய பேச்சுகளும் வசனங்களும் ஒரு சினிமாத்தனமாக இருந்தது என்பதாகத்தான் நமக்கு உணர முடிந்தது. மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தினர் பல்வேறு பாலியல் குற்றங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் நேற்றைய தினம் ஆதாரப்பூர்வமாக கூறியிருந்தார். நிச்சயமாக அதற்கு முதல்வர் பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தோம். உடனுக்குடன் பதிலளிக்க வேண்டும் என்ற வாய்ப்பை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவுடன் கேட்டபோது பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார். நீங்கள் பேசி முடிந்த பிறகுதான் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னார். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளுடைய நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டிருக்க வேண்டும். முக்கியமாக எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளிநடப்பு செய்த பிறகு முதல்வர் அவர்கள் சைகையின் மூலமாக இப்படிப்பட்ட செய்கைகளை காட்டியதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான பண்பாடான செயலா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் நேற்றைய தினம்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் எந்த உறுப்பினரும் சைகைகளை செய்யக்கூடாது, அதுவெல்லாம் கண்ணியக்குறைவான நடவடிக்கை, கண்ணியக்குறைவான நடவடிக்கைகளை யார் செய்தாலும் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று பேரவைத் தலைவர் நேற்று தான் கூறியிருந்தார். ஒரு சபையுடைய மாண்பு மரபுகள் என்று இருக்கிறது. அவற்றை சினிமா ஷூட்டிங் போல மாற்றுவது ஆரோக்கியம் அல்ல. முதல்வர் அவர்கள் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவர் ஆட்சியை கைப்பற்றி இப்பொழுது நாங்கள் நல்லாட்சியை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் தன்னுடைய முதல் பதில் உரையில சைகையில் மூலமாக, இந்த சைகையில் எதை காட்டுகிறது, எதிர்க்கட்சியில் மொத்தமாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஏதாவது சைகையை வெளிக்காட்டுதா என்பதை அவர் தான் வெளிக்காட்டணும். அதாவது நீங்க டயலாக்ல வேண்டாம், மக்களை வசீகரிக்கக்கூடிய எதையும் வெளிப்படுத்தலாம், அது உங்க விருப்பம். ஆனா இப்படிப்பட்ட சைகைகளை செய்வதெல்லாம், அதுவும் முதல்வர் செய்வதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்காக தெரியவில்லை. நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் பேரவையுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரலையாக காட்டப்படுகிறது என்று சொன்னார். அதனால் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நேற்றைய தினம் பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னதற்கு நேர்முரணாக முதல்வர் அவர்களுடைய அந்த சைகை இருந்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்காக தெரியவில்லை.